நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது விசுவாசம் மட்டும் கிடையாது, உன்னுடைய கிரியினால தான் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை, அனுகூலங்களை, நல்வாழ்வுகளை பெற முடியும்னு போதிக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்காரர். நீ என்னைக்கு நியாயப்பிரமாணத்தை செஞ்சு தேவன்கிட்ட உறவு கொள்ள முடியும், தேவன்கிட்ட ஐக்கியம் கொள்ள முடியும், தேவன்கிட்ட உன்னை பெற முடியும் நினைக்கிறியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில் சாபம் வந்திருக்கிறாரு. நான் சொல்றது புரியலையா? சாபம் இவர்களை சார்ந்தது கிடையாது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் மெத்தடில் நீங்கள் போய் தேவன்கிட்ட உறவு கொள்ளணும், ஐக்கியம் கொள்ளணும், தேவன்கிட்ட ஒன்று பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கட்டாயம் சாபம் வரும். நியாயப்பிரமாணம் என்னவென்றால் அதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் செய்யணும். எழுதியிருக்கிறவரை செய்யக்கூடாதுங்க, எழுதியிருக்கிறவளை எல்லாம் செய்யணும். அப்படி எழுதியிருக்கவன் செஞ்சவன் யாரு? ஒரு மனுஷன் செஞ்சுவான் என்றால் இயேசு வர முடியாது. இயேசு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான்னு சொல்லிட்டார். ஒரு மனிதன் செஞ்சா கூட இயேசு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதை குறிப்பாக எதை பேசுகிறார் என்றால் உபாகம் 27, 28 அதிகாரத்தை தான் இங்கே எடுத்து கோட் பண்றார். குறிப்பாக உபாகம் 27 இந்த கெர்சி மலை, ஏபல் மலை, 2 மலை இருக்கு இல்லையா, அது அங்கே போங்க ஒரு நிமிஷம். உபாகம் 27 இங்கே 2 மலையை பற்றி பேசுறாரு. உபாகம் 27 27:4 மேலும் நீங்கள் யோர்தானை கடந்த போது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலைகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இரும்பாயுதம் படாத கற்களால் உன் தேவனாய் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய். உன் தேவனாய் கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களால் கட்டி அதன் மேல் உன் தேவனாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை அப்படி இருந்து சொல்றார். இந்த ஏபால் மலையில தான் சாபம் சொன்னாங்க. அதாவது 12 கோத்திரங்கள் 2 கோத்திரம் பிரிஞ்சாங்க. ஏபால் மலையில் ஒரு சில கோத்திரம் இருந்தது, கெர்சி மலையில் என்ன கோத்திரம் இருந்துச்சுன்னு பின்னாடி சொல்லுது. இதே அதிகாரத்தை சொல்லுது. ஏபால் மலையிலிருந்து சாபம் சொன்னாங்க, கெர்சி மலையிலிருந்து ஆசீர்வாதம் சொன்னாங்க. அது அந்த நியாயப்பிரமாணத்திலாம் கை கொண்டேன் என்றால் உனக்கு ஆசீர்வாதம் வரும், கை கொள்ளவில்லை என்றால் சாபம் வரும். 2 வீட்டில் படிங்க, 27ஆம் அதிகாரம் முழுக்க சாபம் வரும் சொன்னாங்க. கர்த்தர் ஏபால் மலையில மட்டும் பலிபீடம் கட்ட சொன்னார், கெர்சி மலையில பலிபீடம் கட்ட சொல்லலை. ஒரு இடத்துல பலிபீடம் கட்டுறோம் என்றால் அங்கே சொன்ன பதை கேன்சல் ஆயிரும். நான் சொன்னது பிள்ளைங்க, அங்கே சொல்லப்படுகிற சாபத்தை செயல்கள் மூலமாக கேன்சல் பண்ண முடியாது, பலிபீடத்தின் மூலமாக தான் கேன்சல் பண்ண முடியும். நான் சொல்றது புரியுதா? ஆசீர்வாதங்கள்லாம் வரணும். இப்படி இதெல்லாம் செய்யறதுனால ஆசீர்வாதம் வராது, பலிபீடத்தின் மூலமாக தான் ஆசீர்வாதம் வருங்கிறத நான் காமிக்கிறேன். கீழே வாசிப்போம். 27, 26 இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். சாபத்தை சொன்னோடனே எல்லாரும் ஆமேன்ட்டான். அதுக்கப்புறம் உபாகம் 28, 14 வருஷம் வருது. ஆசீர்வாதம் ஒரு ஆமேன் கூட கிடையாது. சாபம் சொன்னோடனே எல்லாரும் ஆமேன்ட்டான், ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஆமேன் சொல்லலை. இந்த உபாகம் 28 இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனா கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் எல்லாம் செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம் வரும், ஒன்று செய்யலைன்னா கூட சாபம் வரும். என்ன சொல்றார் என்றால், என்னைக்கு நீ தேவன்கிட்ட உன்னுடைய செயல்கள் மூலமாக உன்னை பெற முடியும் என்று நினைத்தாய் என்றால் நீ ஆட்டோமேட்டிக்கா சாபத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுவேங்கிறார். சாபம் உன் வாழ்க்கையில கிடையாது, ஆனா சாபம் உன் வாழ்க்கையின் பங்காக மாறிடும். ஒன்னு ஆசீர்வாதம் இருக்கணும், இல்ல சாபம் இருக்கணும். 2 தாங்க ஒரு வாழ்க்கையில் இருக்கணும். சாபம் இருந்தால் ஆசீர்வாதம் இருக்காது, ஆசீர்வாதம் இருந்தால் சாபம் இருக்காது. 2மே மாற்ற முடியாத சக்தி. என்ன இவன் சொல்றான், பிள்ளையாம் சொல்றான் இல்லையா, தேவன் ஆசீர்வதித்தவனை அது சபிக்க முடியாது, திருப்ப முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய செயல்கள் மூலமாக, உங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக தேவன்கிட்ட உன்னை பெற முடியும் என்று நினைத்தீர்கள் என்றால் சாபம் வரும். நல்வாழ்வு வராதுங்க. சந்தோஷம், சமாதானம், முக மலர்ச்சி எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். என்ன காண்டம்னேஷன் வந்துடும், குற்ற உணர்வு வந்துடும், தகுதி இல்லையோங்கிற எண்ணம் உடனே உள்ள வர ஆரம்பிக்கும். தேவன் உங்க மேல அன்பா தான் இருப்பாரு, உங்களுடைய விசுவாசம் சீர்குலைந்த நிலையில் இருக்கும். கலாத்தியவாங்க கவனிச்சு வாங்க, 10 வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராக யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று
எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது நான் சும்மா வேலை அவர் என்ன சொல்றாருன்னா ஆதாரத்தோடு ப்ரூஃப் பண்றாரு. சும்மா ஒன்றும் சொல்லலை, நான் தப்பு இல்லை நீங்க தான் தப்புங்கிறார். என்ன, ஒருவனும் நியாயப்பிரமாணத்தினால பிழைப்பான்னு சொல்லலை, விசுவாசத்தினால பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்லவேங்கிறார். படிச்சிங்களா இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான்கிறார். கீழே வாசிப்போம் 12ஆம் வசனம். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளாலே. நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, விசுவாசம் இல்லாமல் எல்லாமே என்னது? பாவம். அப்ப நீங்க விசுவாசம் இல்லாமல் கிரியை கொண்டு தேவன்கிட்ட ஒண்ணு செய்யலான்னு போனீங்கன்னாவே பாவத்துக்குள்ள போயிருவேன். சொல்றது புரியுதா இல்லைங்களா? ரோமர் 14 சொல்றாரு, ரோமர் 14:23, விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாமே பாவம். நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். உங்கள் செயலை கொண்டு உங்கள் அர்ப்பணிப்பு கொண்டு தேவன்கிட்ட ஒன்றை பெறலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்றீங்க. நான் சொல்லலைங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லலை, தேவன் சொல்றார். அதனால தான் சொன்னா மனுஷன் மூலமா இல்லைன்ட்டார் எடுத்த உடனே. இது பவுல் சொன்னாலும் சொல்லக்கூடாது, தேவன் சொல்றார். என்னைக்கு செயல்கள் மூலமா தேவன்கிட்ட ஸ்கோர் வாங்கிடலாம், தேவன்கிட்ட மதிப்பு வாங்கி தேவன்கிட்ட இவ்வளவு அர்ப்பணிச்சிருக்கேன், இவ்வளவு தவம் கிடந்தேன், அதனால தேவன் கொடுத்துருவாரு அப்படின்னீங்கன்னா பாவம் செய்யறீங்கன்னு அர்த்தம். விசுவாசம் இல்லாமல் இருக்கிற எல்லாமே பாவமே.